ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே ரெகுலராக இருக்கணும். லைக் வந்து டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோங்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு ஒரு டைம் பீரியட் வச்சுருந்தீங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. குறிப்பிட்டு வீடியோஸாக அதை பார்க்கும்போது அது இம்பார்ட்டன்ட் எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு டோட்டல் சேனல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூடியூப் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று வேணா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யூடியூப் தரப்பில் கிளியராக சொல்லக்கூடியது அப்படி எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சொல்லக்கூடியது லைக் வந்து கிரியேட்டர்ஸ் எப்போதுமே இந்த டெய்லி ஆர் வீக்லி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் எடுத்துக்க தேவையில்லை. குறிப்பிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோனுடைய குறிப்பிட்ட அந்த வியூஸ் க்ரோத் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோஸ் எப்போ அப்லோட் ஆகுது அப்படிங்கிற குறிப்பிட்ட அந்த டைம் பீரியடை பொறுத்தது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்போவுமே எல்லாரும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஒரே கேட்டகரியில் இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். தனிப்பட்ட ஒவ்வொரு வீடியோனுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அந்த ஒரு வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து போயிருக்குது, எவ்வளோ வியூஸ் வந்திருக்குது, அதே மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் எவ்வளோ தூரம் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோஸாக இல்லைனா ரொம்பவே கம்மியாக இருக்குதா இல்லைனா இதுதான் அதிகமாக வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஒரு வீடியோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்து ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி லைக் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கிரியேட்டருமே சொல்கிறதுக்கான மேஜரான ரீசன் ஃபஸ்ட்டு வந்து குறிப்பிட்டு உங்களுடைய டோட்டல் சேனல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒன்று. அது வந்து நீங்கள் திடீர்னு ஒரு வீடியோ வந்து அவ்வளோ வந்து எஃபெக்டிவாக இல்லை, லைக் வந்து ரெகுலராக நீங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் லைக் நார்மலான வீடியோ மாதிரியே அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உடனே டவுன் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஸோ அதுதான் இந்த ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து இந்த கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது டோட்டல் சேனல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது. அதே மாதிரி குறிப்பிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோனுடைய கண்டென்ட்டை பொறுத்தது. ஸோ அதில் எந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் யூடியூப்பில் இது வரைக்கும் அது இருக்குதா, அதே மாதிரி அப்படியே இருந்தாலும் தமிழில் இருக்குதா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கண்டென்ட் வந்து மேக் பண்ணுங்கள். குறிப்பிட்டு ஒரு வீடியோ கண்டென்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய டோட்டல் சேனலாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து அது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது எப்போவுமே அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடியதான். பட் இருந்தாலும் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.